வணக்கம் இடமலம் நேயர்களே. சமீபத்தில நடந்த கரூர் சம்பவத்த பத்தி இணையதளத்தில YouTubeல பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் பதிவிடுறதுனாலயும், ட்வீட் நெறையா போடுறதுனாலயும் பார்த்தீங்கன்னா கிஷோர் கே. சாமி அவர்கள திமுக அரசாங்கம் கைது செஞ்சிருச்சு. இந்த நேரத்தில திமுக அரசாங்கத்த நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். கேள்வி எழுப்புறோம். எங்களுக்கு பேச்சுரிமை இல்லையா? நியாயத்த யாருமே பேசக்கூடாதா? எல்லார் வாயும் இப்படி தான் அடைக்க போறீங்களா? இது ஒரு நல்லாட்சியா? இத விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மக்களுக்கான நலன பத்தி சிந்திக்கவே மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாரி இன்னைக்கு மாரிதாஸ் அவர்கள கைது பண்ணாங்க. அது குறித்து பேசலாம்னு பார்த்தா, டபக்குன்னு வெளில வந்துட்டு, "ஹாய் யூபிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்ட போட்டாருங்க. இதை குறித்து கிஷோர் கே. சாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐ அம் குட். அதாவது ம். ஹரிதாஸ் கைது செய்யப்பட்டு விட்டால், உடனே கிஷோர் சாமி கைது செய்யப்படுவார் அப்படின்னு. "ஐய்யய்யோ! கொல்றாங்களே! ஐய்யய்யோ! கொல்றாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க, அந்த கைலி ஒண்ணு கட்டிக்கிட்டு, நான் உள்ளாடை கூட போடலை. ஹிஹிஹிஹின்னு சிரிச்சுன்னு கக்கூஸ்குள்ள போய் பூந்துக்கிட்டு, அ அ யாரு மாறனா, இவனுக்கோ ஃபோன் பண்ணி, அவன வரவழைச்சுட்டு, அதுக்கப்புறம் கத்தின்னு கூப்பாடு போட்டு, இதெல்லாம் எந்த நாடகமும் இல்ல. அதே மாதிரி அமலாக்கத்துறை கதவுகிட்ட வந்துருச்சு அப்படின்னாக்கா, பேண்ட்ல ஒண்ணுக்கு போறது. இந்த மாதிரியும் இல்ல. சரியா? மாரிதாஸ் ட்வீட்டே போட்டார். "என்னுடைய வீடை தேடி என்னை கைது செய்வதற்கு காவல்துறை வந்திருக்கிறது." அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரு கைது பண்றாங்க, கூட்டு போறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 மணி நேரத்தில விட்டுட்டாங்க. அதாவது ஒரு பதட்டத்தின் உச்சத்தில் இந்த அரசாங்கம் இருக்கு. என்ன பண்றது? "எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு" சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் இருக்கு. என்ன பண்ணணும்? யார அரெஸ்ட் பண்றது? எதுக்கு அரெஸ்ட் பண்றது? எவனோ ஏதோ ஒண்ணு பேசிட்டான்னா உடனே அவன் மேல பாயறது. ஏன்னா இவங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக் கொண்டார்கள். இவங்களுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணத்தால கரூர்ல இந்த பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைய முழுமையா இன்ஃபேக்ட் என்னன்னா, இது முழுமையா மாறியதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி உள்ள இல்லன்னா இவங்க மொத்த பழியும் விஜய் ஒரு மேல தரம் போட்டு மேலயே போட்டிருப்பாங்க. விஜய் மேல போட்டு போயிருப்பாங்க. சரியா? இப்ப அத அப்படியே மாத்தினது எடப்பாடி பழனிசாமி நடுவுல இவங்க ஏன்னா அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது தாவேக்கால இருக்கக்கூடிய விஜயை உங்களால நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா பிரச்சனை வரும். நீ வந்தனாலே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவர ஆஃப் பண்ணிட்டாங்க. அவரு ஷாக்ல இருக்காரு. ஏன்னா 41 பேர் இறந்து போயிருக்காங்கங்க. இந்த 41 பேர் இறந்து போனதோடைய மொத்த பழியும் அவர் தானே. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் தானே இருக்காரு. அப்படின்றதுனால அவர் ஷாக்ல இருக்காரு. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து போடு. இவங்க மீடியா ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 4, 5 மீடியா ஆட்கள் உளவியல் ரீதியா பண்றாங்க. அத கூர்ந்து கவனிச்சீங்களா? உளவியல் ரீதியா இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க. சரி. அவன் ஆர்கேன்னுவாங்க. அவன் அப்புறம் அந்த லக்ஷ்மி பத்திரிகையாளர். அவன் அந்த இந்த மாதிரியான 4, 5 பேர் அவன் இவன்னு பேச வைக்கிறது. அதாவது விஜயை உளவியல் ரீதியாக அசிங்கப்படுத்துவது, சிறுமைப்படுத்துவது. பிரேக் பண்றாங்க அவர. அவரை உளவியல் ரீதியா ஷாக்கிள் பண்ணி பார்க்குறாங்க. அப்படின்னு அவருக்கு இந்த பிராண்டிங்கை கொடுக்குறது. அவன் இவன்னு பேசுறது, சைக்கோன்றது, இந்த மாதிரியான முதிரையெல்லாம் குத்தி அவரை காலி பண்ணுறது. இதான் இவங்களுடைய நோக்கம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, விஜயோடைய தரப்பில் நம்ம விசாரித்த வரைக்கும் விஜயோட தரப்பில் அவங்க 3 நாளைக்கு நம்ம துக்கம் விசாரிக்கணும், அனுஷ்டிக்கணும். துக்கம் அனுஷ்டிக்கணுன்றதுனால நம்ம எதுவும் பேச வேண்டாம்னு அவங்க ஐடி விங்க அவர் சைலண்ட் பண்ணிட்டார். அதனால யாருமே பதில் சொல்ல முடியல. அதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த 3 நாட்களை வைத்து திமுக வெறியாட்டம் ஆடியதுன்னு தான் சொல்லணும். மொத்த மீடியாவும் இறக்கி விஜய் ஒரு வில்லன் போல காமிச்சிட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, மக்கள் இதை நம்ப தயாராக இல்லை. அது அவங்களுக்கு புரியுது. அதனால தான் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் அவங்களுடைய தோரணை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவருடைய இறப்பதை விரும்புவார்களா அப்படின்னு. நீ விரும்புவியா? என்னங்க உங்க அப்பா விரும்புவாயா? நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். இதை நான் பட்டவர்த்தனமா சொல்றேன். நீங்க அப்படிப்பட்டவர்கள் தான். சரியா? ஏன்னா அதுக்கு நிறைய கண்மூடித்தனமா தான் சொல்றேன். நீங்கள் விரும்புவீர்கள். உங்களுடைய உன் தந்தை விரும்பி இருப்பார். நீ விரும்புவ. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். சரியா? அப்போ இங்க அது சொல்லி எடுபடலை.
மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அத்துமீறல் நடந்திருக்கு கரூரில். ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸு செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த அத்தனை அத்துமீறலையும் வந்து கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறது இந்த குடும்பம். சரியா? இவர்கள் நினைத்திருந்தால் அந்த அத்துமீறல் நடக்காமல் எடுத்துருக்கலாம். அவ்வளோ அத்துமீறல் நடந்திருக்கு. மணல் திருட்டிலேருந்து ஆரம்பித்து, கொலையிலேருந்து ஆரம்பித்து, நிலத்தை அபகரிப்பதிலிருந்து ஆரம்பித்து அவ்வளோ அத்துமீறல் அங்கே நடந்தது. கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு போகலாம். கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் இந்த மாதிரி அபகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இப்படியெல்லாம் அத்துமீறல்களை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொங்குல அவர் தான் ஸ்டார். கொங்கை அவர் டெலிவர் பண்ணுவார். எப்படி? இது மாதிரி பணத்தை கொடுத்து மக்களை வந்து கவர்ந்து இவர் வந்து டெலிவரி பண்ணுவார் அப்படின்றது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? செந்தில் பாலாஜிங்கிற நபர் வந்து 2 முக்கியமான போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அந்த 2 முக்கியமான போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து டாஸ்மாக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாரியம். இந்த 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட புழங்கக்கூடிய பணம், நமக்கு வரக்கூடிய தகவல், அவரிடம் புழங்கக்கூடிய பணம் மட்டுமே கிட்டத்தட்ட 250 400 கோடி ஒரு வாரத்துக்கு. இது ஆமாம், நான் பொய் சொல்லலை. அப்போ இந்த 250 400 கோடி ஒரு வாரத்துக்கு என்பது எப்படி வந்து இந்த குடும்பத்திற்கு போய் சேர்ந்தது? இதே ஏங்க அந்த குடும்பம் வந்து ஒரு 40,000 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு பணம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து பண்ண முடியும்? பணம் கொழிக்கக்கூடிய துறைகள்ல இருந்து பண்ண முடியும். அந்த துறையில் முக்கியமான துறை என்ன? டாஸ்மாக் ஒன்று, 2வது மின்சாரத்துறை. ஏன்னா கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இவங்க வந்து. அந்த நேஷ்னல் கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிரிட்டிலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை வந்து எவ்வளோ அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை விட குறைவாக கொள்முதல் செய்கிறார்கள். சரியா? ஆனால் தனியாரிடமிருந்து பெறுவதற்கான அந்த அளவுகோல் இருக்கு பாருங்கள், அதை விட அதிகமாக கொள்முதல் செய்கிறார்கள். ஏன் இங்கே குறைச்சி வாங்குற, அங்கேயும் அதிகமாக வாங்குற? இந்த கேள்வியை அன்புமணி ராமதாஸ் கேட்டார். அது அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இவங்க பண்ணி இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் கொடுத்ததுனால அவருக்கு அவர் மவுசு அங்கே செந்தில் பாலாஜி. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி பேசுகிறாரு, ஸ்டாலின் பேசுகிறாரு வாஷிங் மிஷின். அதாவது எடப்பாடி பழனிசாமி என்பவர் பாஜகவுடைய வாஷிங் மிஷின் குதித்து விட்டால் அவர் புனிதராகி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதே கேள்வியை உன்னை பார்த்து நான் கேட்குறேன். 2019 நீ 2018 அந்த காலகட்டத்தில் நீ என்ன சொன்ன? இவரை பார்த்து, செந்தில் பாலாஜியை பார்த்து கொள்ளையடிக்கிறார் அப்படின்னு சொல்லி, கொலை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்ச நீ, அதே வழக்கில் அதே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பொழுது நீ தியாகின்னு சொல்கிறிய. அப்போ எந்த வாஷிங் மிஷினில் அவர் வந்தார் வெளில? வாஷிங் மிஷின் அப்புறம் தான் நீ ஞாபகம் வருது. 1,00,000 வாஷிங் மிஷினுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? சீனாவில் இருந்து. ஏன்? விநியோகம் செய்கிறதுக்கு கரூரில். ஓ, இந்த தேர்தலுக்கா? தீபாவளி கொடுக்கணும்னு பார்த்தாங்க. இந்த பிரச்சனை வந்ததுனால இப்போ கொடுத்தா மாட்டிப்போன்றதுனால அதை இறக்குமதி பண்ணி அதை வந்து குடோனில் பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல். இப்போ அது அப்படியே கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க மக்கள்கிட்ட. பொங்கலுக்கு கொடுப்பாங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி வந்து கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, கரூர் மக்களே வந்து கொதிப்பில் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதைத்தான் இவர்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள். சரியா? இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற நபர்களை, இதை வந்து விமர்சிக்கக்கூடிய நபர்களை மிரட்டுவது தான் இது. ஏன்னா இன்றைக்கி வந்து எதிர்ப்பு வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட கடந்து போயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்தது ஏதோ ஒன்று. அவங்க என்ன நினச்சாங்கனாக்கா, இது விஜய் மேலே பழியை போட்டு நம்ம தப்பிச்சிடலான்ட்டு. இப்போ அதுக்கு முட்டுக்கட்டையை போட்டது எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எல்லாம் யோகியனா? எவனாவது நம்புவானா? திமுககாரன் யோகியன்னு எவனா நம்புவானா? எவனும் நம்ப மாட்டான். அப்போது திமுககாரர்கள் மீது இந்த சந்தேகம் என்பது மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை மறைப்பதற்காக என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் பேசுகிறாரு என்ன? ஒருவருக்கு ஒருவர் நம்ம குற்றம் சாட்டி கொள்ள வேண்டாம். ஏன்? நீ பண்ணால் அதெல்லாம் சரி, உனக்கு பாதிப்பு வருதுன்னு ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொள்ள வேண்டாம்னு சொல்லி பதுங்குவியா? இது என்ன மாதிரியான கருணாநிதித்தனம்?
இல்லைங்க இப்போ மாரிதாஸ் அவர்களுடைய காணொளிகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவரோட போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் வந்து கடந்த ஒரு வாரமாவே விஜய் தரப்பினர் குறித்தும் விஜய் அதைத்தான் நான் சொல்றேன். விஜய் ஏத்து தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சாதகமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியின் இனர வந்து ஒரு சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்களோ, அதே மாரியான குற்றச்சாட்டுகள் தான் அவர் காணொளி வச்சுட்டே வராரு. ஆனா இன்னைக்கு காலையில திமுக ஆளுங்க வருண், திமுக ஆளுங்க எடுத்து ஷேர் பண்றாங்க. மாரிதாஸ் அவர்கள் மாரிதாஸ் அவர்களுடைய அந்த வீடியோக்கள்லாம் திமுக அதாவது விஜயை குறித்து பேசின காணொளிகள்லாம். எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. சரியா? இன்னைக்கு காலையில அவர் சொல்றாரு. அவருக்கு தெரிய வருது. ம், ம். இதை நான் நேத்திக்கே சொல்லிட்டேன். நேத்திக்கு நான் காணொளியிலையும் போட்டேன். சரியா? நீதிமன்றம் தன்னிச்சையாக சில கருத்துக்களை தெரிவிப்பது, அந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு உருட்டுவது. இது 28ஆம் தேதி ஆதவ அர்ஜுன் தரப்புக்கு நான் சொல்லிட்டேன். திமுக அடுத்த இது கேம் பிளான் இதான் பண்ணும். என்னன்னா நீதிமன்றத்துக்கு போகும், பெட்டிஷனை போடும். பெட்டிஷனை போட்டு நீதிபதியிட்டேருந்து ஏதாவது கருத்து வருது இல்லையா, அந்த கருத்தை வைத்து உருட்டுவார்கள். அந்த கருத்துக்கும் உத்தரவுக்கும் சம்மந்தம் இருக்காது. இதெல்லாம் ஒபித்தேர் டிக்டம்னு வந்துடும். தட் இஸ் எனி judge புரியுது. can make random comments. They don't have to be part of the judgment, even if it is part of the judgment. ம். Operative portion of the judgment இருக்கும். அதில் வந்தால் தான் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். இது எதுவுமே அதில் வர முடியாது. சரியா? எதையோ ஒன்று சொல்லிட்டு போவார். இது சொல்கிறத வச்சு இவங்க உருட்டுவாங்க அப்படின்றத நான் 28ஆம் தேதியே அவர்களுக்கு வார்ன் பண்ணேன். சரியா? அதை தான் மாரிதாஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சி அவர் வந்து சொல்கிறார். பாருங்க, நீதிமன்றத்தில் இன்றைக்கி நடந்தது அயோக்கியத்தனம். இது குறித்து நான் ஒரு காணொளி மாலை 6 போட மணிக்கு போகிறேன்னு போட போறேன். சொல்லி 30-40 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. நீலாங்கரையிலேருந்து நீலாங்கரையிலேருந்து கைது பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இது இவங்களுடைய கைவந்த கலை. சரியா? இவங்களுக்கு எத்தை தின்றா பித்தந்தொழியும்னு அலையிறாங்க. ஏன்னா இவங்க தேன் கூட்டில் கை வச்சுட்டாங்க. இப்போ அது இவங்களுக்கு கொத்த வருது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. இதான் பிரச்சனையே. சரியா? இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா விஜய் ரொம்ப ஈஸியாக நம்ம டீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு இந்த மாதிரி பெருவாரியான ஆதரவு வரும்ன்றதை இவங்க எதிர்பார்க்கல. இவங்களுக்கு எதிராக இது ஏன் வருது தெரியுமா? திமுகவுக்கு எதிரான மனநிலையினால வருது. நீ கரூர் மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் எதற்காக விஜய் பக்கம் இருக்கிறார்கள்? அப்படியா? விஜய் ஏன் குற்றம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நீங்கள் போய் கேளுங்க அங்கே மக்கள்கிட்ட. நான் கேட்டதுனால சொல்கிறேன். ஏன் நான் செந்தில் பாலாஜி செஞ்சுருப்பான். அப்போ பயங்கரமான ஆள், இதுக்கெல்லாம் வந்து தகுதியானவன் தான் இப்படின்னு மக்கள் மனதுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நீ ஆடிட்டு இருக்க ஆட்டம் அந்த மாதிரி, அந்த அளவுக்கு ஆட்டம் ஆடிருக்கீங்க செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் கரூரில். சரியா? இந்த ஆட்டம் ஆடினீங்கன்னா மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? உதாரணத்திற்கு 2006 2011 திருச்சியில் போய் இறங்குறாரு கருணாநிதி. நேரு வார்த்தை சொன்னாராம் நக்கலாக, என்னையா இந்த உச்சி பிள்ளையார் கோவிலை மட்டும் தான் விட்டு வச்சிருக்க பொருளுக்கு, மிச்சம் எல்லாத்தையும் வளைச்சி போட்ட பொருளுக்கு அப்படின்ட்டு. இது பெருமையா? ஒரு முதலமைச்சர் பெருமையாக பேசுகிற விஷயமா இது? அதனுடைய தாக்கத்தை நேரு உணர்ந்தார். அவரே வீசி எறியப்பட்டார் 2011 அந்த சுனாமி மாதிரி. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழந்தது. அதை போன்ற ஒரு சூழலுக்கு தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இவங்க 5 ஏஜென்சி 6 ஏஜென்சின்னு வச்சுக்கிட்டு, மீடியாவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றலாம், மடைமாற்றம் பண்ணலாம்னு தான் திட்டமிட்டு அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, மீடியாவில் நிறைய பேருக்கு செலவு பண்ணி, என்ன இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் இதுலேருந்து அது பேர் என்ன இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா ஆட்களையும் செலவு பண்ணி எல்லாம் பண்ணால், அப்படி அந்த ஒரு ஊசியால் அந்த பலூன் அப்படி குத்தினீங்கன்னா உடையும் இல்லை, அந்த மாதிரி உடஞ்சிருச்சு மொத்தமாக. என்ன விஜயை இவர்கள் கையாண்ட விதம். இப்போ அது ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ண ஓட்டமும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது. இப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் யார் பேசினாலும் அவங்கள மிரட்டுற மாதிரி கைது பண்ணு. இதில் மாரிதாஸை பற்றி நான் ஏன் ஐ ஃபீல் பேட் இன்னைக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்தில் அவர் வெளில வந்துட்டார். ஃபேக்ட் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஒய்ஃப், அவங்க பசங்க, குழந்தைங்க. இந்த குழந்தைங்களாம் பார்க்கணும், அப்பா கூப்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு ஒரு வேதனையை கொடுக்கும் தெரியுமா? மோகன்ஜி சமீபத்தில் அவரும் கைது செய்யப்பட்டார். பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து ஏதோ ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தைய வந்து கொண்டு போய் ஸ்கூலில் அந்த வேனில் ஏற்றும் பொழுது பிடிச்சிட்டு போகிறாங்க. அதாவது அந்த குழந்தை பார்க்குற மாதிரியே பிடிச்சிட்டு போகிறீங்க. எந்த அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை இந்த குழந்தை மனசில் ஏற்படுத்த முடியும்? ட்ராமா தான்.
ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பா தாங்க ஹீரோ. இது ரொம்ப தப்பு. இது என்னன்னா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பிக்கப் பண்ணி கூட்டு போங்க. இப்போ இன்னைக்கு மாரிதாஸை பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டு விசாரணைன்ற பேரில் கூட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி கைதுன்னு சொல்லி நியூஸை பரப்பிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. சரியா? நீ யார் வீட்டுக்கு வேணா வந்து யார் வேணா கூட்டு போயிடுவியா? அந்த மாதிரி அப்ப கைதே இல்லையா அது? கைது இல்லை, அது விசாரணைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ விசாரணைக்குன்னா எதுக்குப்பா வந்து வேனில் கூட்டு போனீங்க? சம்மன்ஸ் கொடுங்க, சம்மனுக்கு அவர் ஆஜராகட்டும், விசாரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை என்னமோ எடுங்க. ஏன் இப்படி நீங்கள் கும்பலாக வந்து வீட்டில் வந்து கூட்டு நீங்கன்னா கடத்தல் பேர் வழிங்களா? இதை எனக்கும் பண்ணியிருக்காங்கன்றதான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன கடத்தல் பேர் வழிங்களா? 1:30 மணி நைட்டு வருது, 5 மணி காலைல வெரிக்ஸ் அப்படி தான் 5 மணி காலைல அவர் வீட்டுக்கு போய் அவரை தூக்கிட்டு போனாங்க. சரியா? அப்போ என்ன உங்களுக்கு உங்களால் ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியல. அது யார் நீங்கள்? ஒட்டுமொத்த மீடியாவும் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. 5 ஏஜென்சி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்க. இதனையை வைத்து கொண்டு கூட யாரோ ஒருத்தர் ஒரு யூடியூப்பில் பேசுவது, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிப்பது உங்களை இவ்வளோ உறுத்துகிறதா? இதில் திமுக ஆட்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? 2 பேரத்துக்கு உள்ளே போடுங்க, 3 பேரத்துக்கு உள்ளே போடுங்க. என்னடா பேசுகிறீங்க? இந்த நாட்டில் யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதா? இந்த நாட்டில் யாரும் பேசவே கூடாதா? அயோக்கியத்தனம் இல்லை இது. இல்ல இப்போ சரி, இது செய்யறதுனால என்ன பெனிஃபிட் வரப்போகுது? நீங்களே பார்த்தீங்க, ஹாய் யூபிஸ்ன்னு போட்டதோட நிறுத்தல. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? அடுத்த நான் ஈவினிங் எல்லாம் விலாவரியா பேசுவேன்றார். அதாவது வீடியோ போடுவேன்றாரு. இப்போ வந்து நம்மளுடைய வீடியோ வரதுக்கு மேலே அவர் வீடியோ எல்லாம் வந்திருக்கும். சரியா? போட்டு கிழிக்க போறாரு. இது தேவையா உனக்கு? சரி. இப்போ கடைசியாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கரூர் சம்பவத்தை குறித்து யாராவது பேசுகிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா கூட, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அரசாங்கத்தோட குற்றத்தை வந்து சுட்டி காட்டணும், இல்லை இதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்க சொல்கிறாங்கன்னா, அவங்க எதை மனசில் வச்சுக்கணும், எந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் நீதிமன்றத்திற்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது அப்படின்றது சட்டப்படி குற்றம். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட புகழ்பாடல் மட்டும் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறேன்னு போயிட்டு 2 பசங்க இருப்பாங்க, ரோஸ்ட் பிரதர்ஸ்னு. ஆமாம். அதில் ஒரு பையன் வரான். அந்த பையன் பண்ணதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல. அவன் சட்டையை இழுத்து சரிங்க, அந்த பையன் ஏதோ பேசிட்டாங்க, அவன் சட்டையை எடுத்து வம்பு இழுத்தது யாருங்க? நீங்கள் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வந்து இது பண்ணுவீங்க, ரேக் பண்ணுவீங்க, அவனை வந்து நக்கல் பண்ணுவீங்க, நையாண்டி பண்ணுவீங்க. அவன் எழுத்து திமுறி பேசிட்டானா அந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் கைது பண்ணுவீங்களா? அதை தான் சொல்கிறேங்க, ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா பேச வச்சிருவாங்க. அதனால நம்ம ஒரு மாதிரி இது அதானே. இப்போ அந்த பையன் தானே உள்ளே இருக்கான். அதனால தான் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே விஜயோடைய கட்சியில் இருக்காங்க இல்லையா, அவங்க பாவம் அவங்க வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பேசிடுறாங்க. அவங்களுக்கு திமுகனா எப்படி, திமுக எப்படியெல்லாம் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுன்றதுலாம் தெரியல. சரியா? அவங்க ஏதோ ஒரு மாய தோட்டத்தில் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய தலைமைக்கு கட்சினா என்னன்றது புரிந்திருக்கும், அரசியல்னா என்னன்றது இன்னைக்கு புரிந்திருக்கும். சரியா? இதெல்லாமே ஒரு படிப்பினை தானே, எல்லாமே நம்ம கற்றுக்குறோம், அதுலேருந்து நம்ம வந்து மெருகேறோம். சரியா? எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, சட்ட ரீதியாக பேசுங்க, கேள்வி கேளுங்க. நீதிபதி ஒன்றும் கடவுள் கிடையாது, வானத்துலேயும் கூச்சி இல்லை. நீதிபதி தவறான ஒரு கருத்தை சொன்னார் என்றால் தவறான கருத்தை என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. சரியா? இதை எல்லோருமே சொல்லியிருக்கிறார்கள். நம்ம ஒன்றும் திமுக மாதிரி கிடையாது. உச்ச நீதிமன்றமா, உச்சக்குழுமி நீதிமன்றமா, இப்படிலாம் நம்ம பேச போகிறதில்ல. நாம் வந்து நீதிபதியுடைய கருத்தை எடுத்து வைத்து நம்ம சொல்கிறோம். தலைமை பண்பா இல்லையான்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் யாருங்க? சரி, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னே வச்சுப்போம், அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. யார் தலைமை பண்பு கொண்டவர்னு பார்க்கறதுக்கு அவங்கள்ட்ட வந்தோம்? பஞ்சாயத்து அதுவா உங்கள்கிட்ட வந்தது கிடையாது. எது பேசுகிறோமோ அதை மட்டும் பேசுங்க. இல்லை அதை விட கூடுதலாக பேச போகிறீங்கன்னா அதற்கான விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க. இப்படி தான் நம்ம அணுகிறோம். சரியா? இப்படி யாருமே பேசிடக்கூடாதுன்றதுனால தான் மாரிதாஸுடைய கைது, இல்லை இப்போ என்ன கைது பண்ணுவேன் மிரட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம தயாராக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் வெளில வரப்போகுது அப்படின்னு எல்லா தரப்புல வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த உண்மைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளில வந்துக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளில வந்துட்டு இருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் அந்த கிளை வந்து கேள்வியில் கேட்டிருக்காங்க, காவல்துறை என்ன பிடிக்கி கொண்டிருந்தது, அவர்கள் வந்து இதில் இருந்தாங்கன்னாக்க, அதாவது அவர்கள் வந்து தண்ணீர் கூட இல்லாமல் காத்திருந்தார்கள் பல மணி நேரம் என்றால், பல மணி நேரம் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்ததா அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் நேரடி பதில் இல்லை. அதையெல்லாம் கொடுப்பா, அதுலேயும் ஆரம்பிச்சு நிறைய உண்மைகள் வெளில வரப்போகுது, நாம் பேச தான் போகிறோம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களோட தகவலுக்கு.